இந்த நிகழ்வை நடிகர் விஜய் தனிப்பட்ட முறையில் ஏற்பாடு செய்ததாக கட்சி தெரிவித்தாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கரூரில் உள்ள அவர்கள் வீடுகளுக்கு சென்று சந்திக்காமல் சென்னை மகாபலிபுரத்தில் இருக்கும் கடலோர ரெசார்ட்டுக்கு வரவைப்பது இது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெறாது என்று அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் தனிப்பட்ட முறையில் இதை ஒப்புக்கொள்கிறார்கள். இன்னைக்கு அதுதான் பேசுகிறான். இதையெல்லாம் கவனமாக கையாண்டிருக்கலாம் என ஒரு மூத்த டிவிகேயினுடைய தலைவர் ஒருவரும் கூட கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இன்னும் பல குடும்பத்தினர் விஜயை சந்திக்க முன்வராதால் இன்னைக்கு நடக்குமா என்னங்கிறது நமக்கு இன்னும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தலையில் மண்ணை வாரி போட்ட கதையாக இப்படி ஒரு அரசியல் தலைவனை உலகம் காணவில்லை. ஆரம்ப கட்டத்திலே சென்னை பெருவெள்ளத்திலே கூட பனையூருக்கு வந்து இவன் பணத்தை கொடுக்கின்ற போதே பலர் சொன்னார்கள் இது தவறுங்க. அப்படி என்றால் இவர் மீது நடிகர் விஜய்வின் மீது குறை வந்து விடாது. ஆனால் இந்த கரூர் சம்பவம் நடிகர் விஜயை பார்ப்பதற்காக வந்த கூட்டம். 10 குழந்தைகள், பெண்கள், தொண்டர்கள், அதுவும் பல மணி நேரம் காத்து கிடந்து. போலீஸ் விவகாரத்தை நான் உங்களுக்கு முதல்ல வச்சுட்டேன். அது திமுக செய்த சதியா, அதுக்கு பின்னணி என்ன, அதெல்லாம் நாம் வேற விவகாரம். இப்போ உங்களை பார்க்க விஜய் அவர்கள்ட்ட நாம் கேட்பது, உங்களை பார்க்க வந்தது தான் இந்த கூட்டம்.